உயிரிழப்பு பற்றிய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றனவே தவிர இதில் எத்தனை பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளிவர எங்களுக்கு காலம் எடுக்கும். பலர் வீடுகளாக புதை உண்டு போயிருக்கின்றார்கள். ஒரு மாவட்டத்துக்கு 2 மாவட்டத்துக்கு உரிய பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த நாடும் கதிகலங்கி நிற்கின்றது. பொருளாதார ரீதியாகத்தான் இது ஒரு பேரிழப்பை நாட்டுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இலங்கையை சுற்றியுள்ள நாடுகள், குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான், மாலத்தீவு ஏற்கனவே உதவிகளை அனுப்ப தொடங்கிவிட்டன. ஆனால் மேலை நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா சாதாரண உதவி தான், அது $2 மில்லியன் நினைக்கிறேன், அது பெரிய உதவி அல்ல. இன்னும் பல உதவிகள் வரலாம். அமைச்சர்கள் எல்லாம் ஆடம்பரமாக இருக்கிறார்கள், ஜனாதிபதியை காணவில்லை என்ற குற்றச்சாட்டு வரவில்லை. அரசாங்கம் உங்களுக்கு தெரியும், எங்களிடம் கையில் இருக்கின்ற பணம் மிக குறைவாக இருக்கின்ற அந்த பொருளாதார நிலைமை எனக்கு தெரியும். ஒரு $6 பில்லியன் தான் மத்திய வங்கியிடம் இருக்கின்றது. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த பேரணத்தம் ஏற்பட்டபடியால் இலங்கையோட பொருளாதார வளர்ச்சி கூட இந்த ஆண்டு பின்னடைவுக்கு உள்ளாக போகின்றது என்று சொன்னால், அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் தலைவர் பேராசிரியர் கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழ் உங்களுக்கும் உடற்பு நேயர்களுக்கும் மீண்டும் அன்பு வணக்கம். மிகவும் ஒரு கனத்த இதயத்தோடு இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் உங்களை வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதென்று கூறுவதா அல்லது அதனை எப்படி உங்களை வரவேற்றுக் கொள்வதென்றே எமக்கு புரியாமல் இருக்கின்றது. ஒரு பேரிடர் இலங்கை முழுவதையும் சூழ்ந்திருக்கின்றது. உறவுகள் பலர் என்று தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த இலங்கையிலும் இலங்கையினுடைய நிலவரம் என்பது ஒரு சுனாமியை விட ஒரு மோசமான நெருக்கடி என்றுதான் அங்கிருக்கக்கூடிய பலரும் கூறிக்கொண்டிருப்பதை கேட்க கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கு தொடர்பிலும் தென்னிலங்கை, மலையகம் பல இடங்களிலும் பலரோடும் தொடர்புள்ளவர் என்கின்ற வகையில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிடர் உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கின்றது? எங்களுடைய நாட்டில் இருக்கும் மலைநாடு, அந்த மலைநாடு தரும் 103 நதிகள் ஒரு வரமாக பார்க்கப்படுவது உண்டு. ஆனால் சில வேளை இந்த வரம் சாபமாகவும் மாறிவிடுவது உண்டு. அதுதான் இன்று நடக்கின்றது. நுவரெலியா, கண்டி, பதுளை மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வேளையில் அந்த நதிகள் பல மாவட்டங்களை இணைக்கின்றன. ஆகவே இந்த பெருமழை, அந்த காற்று எல்லாம் சேர்ந்து மண் சரிவு ஏற்பட்டிருக்கின்றது, உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, பல மக்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். 1957ஆம் ஆண்டுக்கு பிறகு இவ்வாறானதொரு வெள்ளத்தை பார்க்கவில்லை என்று தான் பலர் கூறுகின்றார்கள். ஆகவே நாட்டில் விவசாயத்துறை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது, போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது, கால்நடைகள் அழிந்திருக்கின்றன, பல பல பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட போகின்றது, மரக்கறிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட போகின்றது, தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட போகின்றது, இறைச்சிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட போகின்றது. ஆகவே இது ஒரு சாதாரண நிலைமை அல்ல. சுனாமியை விட இது ஒரு மோசமான இழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது, ஏற்படுத்த போகின்றது. என்று சொன்னால் சுனாமி ஏற்பட்டது கரையோரங்களில், போக்குவரத்துகள் ஏனைய பகுதிகளுக்கு பாதிக்கப்படவில்லை. உடனடியாக அரசாங்கம், அரசார்பு நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு விரைந்து சென்று உதவி செய்தார்கள். ஆனால் இன்று நிலைமை அப்படி அல்ல. வீதி போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியவில்லை. தற்பொழுது எனக்கு ஒரு நண்பர் எடுத்து தொலைபேசியில் அழைத்து சொன்னது, புத்தளத்திலிருந்து வர வேண்டிய ஒருத்தர் புத்தளம் சிலாபத்துக்கு இடையில 3 நாளாக பேருந்துகளில் உள்ளே இருக்கிறார், அவர் கொழும்புக்கு வர முடியாமல் இருக்கின்றார் என்று. என்னுடைய நண்பர் காலையில் பிரதனியாவிலிருந்து என்னோட தொடர்பு கொண்டு சொன்னார், தாங்கள் தண்ணி இல்லை, மழை நீரைத்தான் வடித்து குடிக்கின்றோம் என்று. ஆகவே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக இயலாத கட்டத்தில் மக்கள் இருக்கிறார்கள், உதவிகள் சென்றடைய முடியாமல் இருக்கின்றது. ஆகவே இது ஒரு பேர் அனர்த்தம். உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் சண்டே தாக்கலுக்கு பிறகு பொருளாதாரம் நிச்சய எதிர்கணி நிலைக்கு சென்றது. அதன் பிறகு கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டு அதுவும் நாட்டுக்கு மிக பேரழிவு ஏற்படுத்தியது. அதன் பிறகு பொருளாதார நெருக்கடி வரலாற்று என்றும் இல்லாத அளவுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியது. அதிலிருந்து நாடு படிப்படியாக மீண்டு வரும் சூழ்நிலையில் தான் இந்த பேர் அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்றது. இன்று கிழக்கு மாகாணம் மகாவலிகங்க உங்களுக்கு தெரியும், மூதூரில் தான் கடலில் கலக்கின்றது. அந்த கழிமுகம் மிகப்பெரிய பாதிப்பை எதிர்கொள்கின்றது. மாவிலாறு அணை உடைப்படுத்தியுள்ளதாக தகவல் வருகின்றன. ஆகவே இது ஒரு ஒரு மாவட்டத்துக்கு 2 மாவட்டத்துக்கு உரிய பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த நாடும் கதிகலங்கி நிற்கின்றது. பொருளாதார ரீதியாகத்தான் இது ஒரு பேரிழப்பை நாட்டுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது.
இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் மலையகம் தொடர்பில் குறிப்பிட்டிருந்தீர்கள். மலையகத்தில் இருக்கக்கூடிய எமது உறவுகள் இலங்கையின் பொருளாதாரத்திலும் சரி, அவர்களுடைய வாழ்வியலிலும் சரி, பலவிதத்திலும் பலருக்கும் உதவியாக இன்று வரையும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுகளினுடைய வாழ்க்கை என்பது காலாகாலங்களில் ஒரு பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றமை நாம் அனைவரும் அறிந்ததாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது நேற்றைய தினத்தில் பார்த்தீர்கள் என்றால், நேற்றைய தினம் கண்டி அரந்தநாயக்க அம்பலாங்கந்தை பகுதியிலே 120 பேர் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இன்று இன்னும் ஒரு சம்பவமும் பதிவாகின்றது. அந்த சம்பவமானது அதுவும் ஒரு மலைச்சரிவாக பார்க்கப்படுகிறது. அதனுடைய தாக்கமும் கிட்டத்தட்ட 5 பேர் வரையில் காணாமல் போயிருப்பதாக கூறப்படுகின்றது. இப்படி பார்க்கின்ற போது எல்லை போல மலையில் நிலைச்சரிவு ஏற்பட்டதாகத்தான் கூறப்படுகிறது. மாத்தளை பகுதியில் அந்த மலைப்பகுதி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மலையகத்தை அண்டிய பல இடங்கள் தொடர் மண் சரிவுக்குள்ளாகி கொண்டிருக்கின்றது. அதனுடைய தாக்கத்தில் இருந்து அந்த மக்கள் மீள முடியாமல் இருக்கின்றார்கள். இந்த தொடர் நெருக்கடியை அங்கு எப்படி சமாளிப்பது, அவர்களுக்கான தொடர்பாடல்கள் அல்லது அவர்களுக்கான விநியோகங்களை வழங்குவதில் கூட நெருக்கடி இருக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களிடம் மேலதிகமான ஏதாவது தகவல் இருக்கின்றது? உண்மையிலேயே என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஆங்கிலேயர்கள் இலங்கையை ஆண்ட போது அவர்கள் அந்த வீதி அமைப்புகள்லாம் திட்டமிட்ட போது இருந்த சனத்தொகை வேறு, அவர்கள் திட்டமிட்ட விதம் வேறு. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் அந்த திட்டமிடலை எந்த அளவு தூரம் செயற்படுத்தினார்கள், திட்டமிட்டார்கள் என்பதில் உள்ள குறைபாடு தான் இன்றைக்கு மிக பெரும் பேரழிவை ஏற்படுத்தியிருக்கின்றது. பொருளாதார அபிவிருத்தி என்பது நீங்கள் திட்டமிட வேண்டும், சூழலை நீங்கள் மிக கவனமாக பேண வேண்டும். மலைப்பாங்கான பிரதேசங்களில் மரங்கள் தான் மிக பாதுகாப்பான கவசமாக இருக்கின்றன. அந்த மரங்கள் எல்லாம் எல்லோரும் வெட்டுவதனால் அந்த மண்ணுடைய இறுக்கத்தன்மை குறைவடைந்து தான் இந்த மண் சரிவு ஏற்படுகின்றது. இவ்வாறான இயற்கை அனர்த்தம் ஏற்படும் போது வருமானம் குறைந்த மக்கள் தான் கூடுதலாக பாதிக்கப்படுகிறார்கள். என்ற அவர்கள் தான் தங்களுடைய வீடுகளை இவ்வளவு ஆபத்தான இடங்களெல்லாம் அமைக்கிறார்கள். நதிகள் பாய்ந்து செல்லும் இடங்களெல்லாம், ஆபத்தான இடங்களெல்லாம் பெருமளவுக்கு இருப்பது வருமானம் குறைந்த மக்கள். ஆகவே இயற்கைக்கு பலிக்கடை ஆகுவது அவர்கள் தான் உண்மையாக. ஆகவே இந்த அபிவிருத்தி என்பது உங்களுக்கு தெரியும், வெறுமனே பாலங்களை, துறைமுகங்களை, விமான நிலையங்களை அமைப்பது மட்டுமல்ல. இந்த போக்குவரத்து துறை மிக கவனமாக கண்காணிக்கப்பட வேண்டும், சூழல் மிக கண்காணிக்கப்பட வேண்டும். இந்த எல்லாம் சேர்ந்ததுதான் அபிவிருத்தி. ஆகவே மலையகம் எங்களுக்கு ஒரு முதுகெலும்பாக இருக்கிறது பொருளாதாரத்துக்கு. ஆனால் அந்த மக்களுக்கு நாங்கள் திருப்பி என்ன கொடுக்கின்றோம் என்பதுதான் இவ்வாறான கட்டங்களில் எங்களுக்கு தெரிய வருகின்றது. ஆகவே எங்களோட பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக இருக்கின்ற அந்த பெருந்தோட்டத்துறையில் குறிப்பாக ஊழியர்களாக இருப்பவர்களுடைய வாழ்க்கைத்தரம் இந்த 76 ஆண்டு காலங்களில் எவ்வாறு மேம்பாடடைந்திருக்கின்றது, அவருடைய வீடுகள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்கின்றன என்றதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக உருவாகி இருக்கின்றது. ஆகவே அந்த மக்கள் இன்று மிகப்பெரிய விலையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பலர் வீடுகள் புதையுண்டிருக்கின்றன. உண்மையிலேயே உயிரிழப்பு பற்றிய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றனவே தவிர இதில் எத்தனை பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளிவர எங்களுக்கு காலம் எடுக்கும். பலர் வீடுகளாக புதையுண்டு போயிருக்கின்றார்கள். ஆகவே இந்த இழப்பு சாதாரண இழப்பு அல்ல என்ற அரசாங்க இயந்திரம் கூட சென்றடைய முடியாத கட்டத்தில் இருக்கின்றது. இப்படி பார்க்கலாம், அரச இயந்திரம் கூட ஸ்தம்பித்த நிலையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது என்று. ஸ்தம்பித்த நிலை என்றதை விட அவர்களை இந்த நாடு முழுவதும் எதிர்கொள்வதில் சிக்கல் இருக்கின்றது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என்றால் நாடு முழுவதும் இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது எந்த இடத்தில் கவனம் செலுத்துவது? தொலைத்தொடர்பு சேவையை ஒழுங்குபடுத்த வேண்டும், பாலங்கள் இடிந்திருக்கின்றன, வீதிகளை புனரமைக்க வேண்டும், மின்சார கட்டமைப்பு செயலிழந்திருக்கின்றது. ஆகவே எந்த துறையை அரசாங்கம் கவனிப்பது? முப்படைகளை பணியில் இறக்கினாலும் அவர்கள் எந்த துறையில் தங்களை ஈடுபடுத்துவது? மக்களை இப்பொழுது அரசாங்கம் மிக கவனமாக இருப்பது இந்த மக்களை பாதுகாப்பது, அதாவது ஆபத்தில் இருக்கிற மக்களை மீட்டெடுப்பதில் முக்கிய கவனம் செலுத்தப்படுகின்றது. ஏனைய அத்தனை நடவடிக்கைகளும் இப்பொழுது ஸ்தம்பித நிலைக்கு வந்துள்ளன, கல்வி உட்பட. ஆகவே மக்களை மீட்டெடுக்க வேண்டும், அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும். ஆனால் இதிலேயும் தான் பாதுகாப்பு பிரச்சனை இருக்கின்றது. பாதுகாப்புன்னு நான் சொல்வது பாதுகாப்பாக அந்த மக்களை சென்றடைவது. நான் சொன்னது இன்று வரைக்கும் கண்டியில் குடிநீர் இல்லாமல் மழைநீரை குடிநீராக பயன்படுத்துகிற நிலை இருக்கின்றது என்று சொன்னால் அந்த மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாமல் இருக்கின்றது. அரசாங்க இயந்திரமும் அவர்களை நோக்கி செல்ல முடியாத கட்டத்தில் இருக்கின்றது. ஏன்னா பாதைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டுள்ளன. வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய முல்லைத்தீவு, கிளிநொச்சி, அதே போன்று வவுனியா, மன்னார் போன்ற பகுதிகளில் வெள்ளத்தினுடைய தாக்கம் தீவிரமாக அடைந்திருக்கின்றது. அதே போன்று பல குளங்கள் உடைப்படுத்திருக்கின்றன. மன்னார் மாவட்டத்தில் பல கிராமங்கள், அயல் கிராமங்கள் கூட தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில்
இருக்கக்கூடிய பிரதான பாலங்கள் கூட செயலிழந்திருக்கின்றது. அந்த பகுதிகளை எப்படி இந்த விடயங்கள் அந்த மக்கள் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரச உதவியை பெறுவதா அல்லது தன்னார்வ உதவிகளை வழங்குவதா, இவ்வாறான ஒரு கட்டமைப்புகளை உடனடியாக சமூகங்கள் கட்டமைக்க வேண்டியிருக்கின்றது. உண்மையை சொல்லப்போனால் மன்னார் நீங்க எடுத்துக்கொண்டால் அந்த மன்னாருக்கு வாழ்வாதாரமாக இருப்பது கட்டுக்கரை குளம். அந்த குளத்தை அண்டிய 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 நிலையில்தான் முருங்கன் இருக்கின்றது, நானாட்டான் இருக்கின்றது, உயிலங்குளம் இருக்கின்றது. இப்படி பல்வேறுபட்ட கிராமங்கள் அந்த கட்டுக்கரை குளத்தை நம்பி இருக்கின்றன. கட்டுக்கரை குளம் மிக பாதிப்புக்குள்ளாகுமா இருந்தால் அது அதை சுற்றியுள்ள அத்தனை கிராமங்களும் பாதிப்புக்குள்ளாகும். அதே போல கிளிநொச்சிக்கு மிக முதுகெலும்பாக இருப்பது இரணமடு குளம். அப்போ இரணமடு குளத்திலிருந்து வெளியேற நீர் அபரிமிதமாக இருக்குமா இருந்தால் வட்டக்கச்சி உட்பட வட்டக்கச்சி, ராமநாதபுரம் போன்ற பல்வேறு முக்கியமாக முரசுமோட்டையெல்லாம் மிக மோசமான பாதிப்புகளுக்கு உள்ளாகும். ஆகவே இந்த இடத்துல தான் சிக்கல் உருவாக போகுது. ஏன்னா இது அவ்வளவுமே வயல் பிரதேசங்கள். அப்ப இந்த மக்களுடைய வயல்கள் எல்லாம் அழிந்து விட்டன. இப்பொழுது கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், மல்வத்துவயாவின் நீரும் மன்னார் பகுதியின் நானாட்டான் பகுதிகளுக்குள் ஊடறுத்து அதிக அளவில் சென்று கொண்டிருக்கின்றது. அங்கதான் அந்த சிக்கல் வருகின்றது. அதே மாதிரி மட்டக்களப்பில் கூட உன்னிச்சை குள்ளம் மிகப்பெரிய பிரச்சனை எதிர்கொள்கின்றது. ஆகவே கொள்ளளவு அதிகரிக்கும் போது இந்த வான் கதவுகள் திறக்கப்படும். வான் கதவுகள் திறக்கப்படுமா இருந்தால் ஒரே நேரத்தில் மலையை தாண்டி பல கிராமங்கள் நீர்களை மூழ்கும், கால்நடைகள் அடித்து செல்லப்படும், மக்களுடைய வயல்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த வருடம் இந்த மாரி கால தாமதமாகி பிந்தினதால் பல விவசாயிகள் நெல்லையெல்லாம் விதைத்து அதெல்லாம் முளைக்க முடியாமல் வெயிலில் எல்லாம் அழிந்து விட்டன. திரும்ப திடீரென மழை வந்தவரோ அவர்கள் விதைத்தார்கள். விதைத்த உடனே மிகப்பெரிய அழிவை சந்தித்து விட்டார்கள். 2 தரம் அவர்கள் விதைத்தவரும் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. ஆகவே விவசாயத்துறை, விவசாயிகள் மிகப்பெரிய சொல்லோனா இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். இவர்களுடைய நட்டஈடு எவ்வாறு, இதை யார் செய்வது? அரசாங்கத்தால் இவ்வளவு பெரிய அளவில் பல மாவட்டங்களை உள்ளடக்கி நட்டஈடு வழங்கக்கூடிய நிலைமை இருக்கின்றதா? அப்போ இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை எவ்வாறு மீண்டு கொண்டு வருவது என்றதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக உருவாகியிருக்கின்றது. இப்போது அனர்த்தம் அதிகரித்திருக்கின்றது அல்லது தாக்கங்கள் அதனுடைய தாக்கமும் அதிகரித்த சூழ்நிலையில் இருக்கின்றது. அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்படுகின்ற செய்தியானது சற்று காலதாமதமாய்த்தான் ஜனாதிபதி அவர்கள் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தியிருந்தார். ஆனால் அரசியல் யாப்பில் தெளிவாக எங்கும் எந்த சூழ்நிலையில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு நேரடியான எந்த ஒரு தொடர்பாளர் அல்லது அது தொடர்பான கருத்துரைகள் அங்கு தெளிவாக இல்லை. அங்கும் ஒரு மயக்கம் இருக்கின்றது. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தியதில் கூட சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இந்த அவசர கால நிலை பிரகடனப்படுத்துவதில் ஒரு நாட்டின் தலைவர் தாமதப்படுத்துவது எதற்காக? அந்த அவசர கால நிலை பிரகடனப்படுத்திய பின்னர் என்ன வகையான நிலைப்பாடுகள் முன்னெடுக்கப்படும்? அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தும் முற்றுமுழுதான அதிகாரம் இலங்கை அரசியலமைப்பின்படி ஜனாதிபதிக்கு தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ அரசியல் யாப்பு ரீதியாக அவசரகால நிலைமை ஜனாதிபதி பிரகடனப்படுத்துகிறார் என்று சொன்னால் அதன் அர்த்தம் ஏனைய துறைகள் எல்லாமே செயலிழந்திருக்கின்றன. மக்களுடைய அந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டெடுக்கிறது மட்டும்தான் அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம். அடுத்தது, அரசாங்கத்தால் நிலைமை கட்டுப்படுத்த முடியாத கட்டத்தில் இருக்கின்றது. ஆக வெளிநாட்டு உதவி எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அது 2 வகையாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று, உள்நாட்டு ரீதியாக எல்லா அமைச்சுக்களும் இந்த மக்களுடைய மீட்பு நிவாரணத்தில் தான் தங்கியிருக்க வேண்டும். இப்போ ஏனைய துறைகள் அத்தனையுமே இப்பொழுது முன்னுரிமை இல்லை என்று எல்லா ஆளணிகளையும் இதை நோக்கி திருப்புவது. அடுத்த, வெளிநாடுகள் ரீதியாக எங்களால் கட்டுப்படுத்த முடியாத கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம், எங்களை நாங்களே பாதுகாக்க முடியாத கட்டத்தில் இருக்க, எங்களுக்கு வெளிநாட்டு உதவி தேவை என்று அரசாங்கமே வெளிப்படையாக அறிவிப்பது. ஆகவே இந்த 2ஐயும் அறிவிப்பதில் அரசாங்கங்கள் தாமதிப்பது உண்டு. இந்தியாவிலையும் அது நடந்தது உண்டு. என்று சொன்னால் எங்களோட இயன்ற அளவுக்கு நாங்கள் கட்டுப்படுத்த முற்படுகிறோம். ஒரு கட்டத்துக்கு இயலாமல் போகும்பொழுது தான் அவர்கள் அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தி இந்த 2 வகையான வேலைகளை செய்ய முற்படுகிறார்கள். அதனால்தான் அந்த தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். இறுதி நேரத்தில் கட்டுப்படுத்த முடியாத கட்டத்தில் இருக்கிறோம், எங்களால் செய்ய முடியவில்லை, ஆகவே எங்களுக்கு வெளிநாட்டு உதவி தேவைப்படுது. உள்நாட்டிலே இப்போ உங்களுக்கு தெரியும், கல்வித்துறை அப்படியே செயலிழந்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுது மக்களை மீட்டெடுப்பது, மக்களுடைய உயிரை மீட்டெடுப்பது, மற்றது ஆபத்தில் இருப்பவர்களுக்கு உணவை அனுப்புவது, 2ஐயும் தான் இப்பொழுது அரசாங்கம் மிக கவனமாக இருக்கின்றது. மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள் முழு மூச்சாக இயங்குகின்றன, முப்படைகள் இயங்குகின்றன. ஆகவே இதுதான் இப்பொழுது அரசாங்கத்தின் முன்னுரிமையாக இருக்கின்றது. இப்போது அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, மாலைதீவினுடைய உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய போர்க்கப்பல் அடங்கலாக அவர்களுடைய போர்க்காலத்தில் பணியாற்றக்கூடிய சிறப்பு விமானங்கள் கூட இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. சர்வதேச நாடுகளின் மேலதிக உதவியை ஜனாதிபதி கோர வேண்டுமா அல்லது அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்கள் இந்த உதவிகளுக்கு முன்வர வேண்டும் என்பது நடைமுறையாக இருக்கின்றது?
சில நாடுகள் ஏற்கனவே அனுப்ப தொடங்கி விட்டார்கள், உதவ முன்வந்திருக்கிறார்கள். பிரதமர் தங்களுக்கு வெளிநாடு உதவ வேண்டும் என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்ததை நான் பார்த்தேன். ஆக ஜனாதிபதி அறிவிக்காவிட்டாலும் பிரதமர் அறிவித்திருக்கின்றார். இலங்கையை சுற்றியுள்ள நாடுகள், குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான், மாலத்தீவு ஏற்கனவே உதவிகளை அனுப்ப தொடங்கிவிட்டன. ஆனால் மேலை நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, அஹ், ஒரு சாதாரண உதவி தான், அது $20 மில்லியன் நினைக்கிறேன், அது பெரிய உதவி அல்ல. ஆக இன்னும் பல உதவிகள் வரலாம். அதே நேரம் வேர்ல்ட் பேங்க் போன்ற பெரும் இந்த பல்தேசிய நிறுவனங்களும் இலங்கைக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எங்களை ஏடிபி கூட என்றால் இந்த உட்கட்டுமானங்கள் சம்பந்தமான உதவிகளை செய்வது ஆசியா அபிவிருத்தி வங்கி. வறுமை சம்பந்தமான விடயங்களுக்கு கூடுதலாக முக்கியத்துவம் கொடுப்பது உலக வங்கி. ஆகவே இந்த 2 நிறுவனங்களும் கூடுதலாக உதவி செய்ய வாய்ப்பு இருக்கின்றது. சில சஜித் பிரேமதாஸ் சொல்லுகிற IMF கட்டுப்பாடுகளை கொஞ்சம் தளர்த்த வேண்டும் என்று சில வேளை அரசாங்கம் பேசி அந்த விடயங்களிலும் கவனம் செலுத்த வாய்ப்பு இருக்கின்றது. IMF கூட தன்னுடைய நிபந்தனைகளை கொஞ்சம் குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த கட்டத்து போர்க்கால அடிப்படையில் இந்த சில விஷயங்கள் நடக்கின்றன. ஆகவே இதை இலங்கை அரசாங்கம் மட்டும் தனித்து நின்று இந்த நிலைமையை சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் கூட கடந்த காலங்களில் பல ஜனாதிபதிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அல்லது அவர்கள் தொடர்பான வேலைகளையும் அவதானித்திருப்பீர்கள். இப்போது ஆட்சிக்கும் புதிது, அனைத்து விடயங்களுக்கும் புதிதாக இருக்கக்கூடிய கட்சி தான் ஆட்சியில் இருக்கின்றது. நீங்கள் உடனே கூறிவிடாதீர்கள், நான் அந்த கட்சி சார்ந்தவன் அல்ல, நீங்கள் அந்த கேள்வியை என்னிடம் கேட்க வேண்டாம் என்று. ஒரு பொது நோக்கில் ஒரு ஒரு துறைசார் பேராசிரியர் என்பதை கடந்து ஒரு நாட்டு குடிமகனாக உங்களிடம் இந்த வினாவினை முன்வைக்கின்றேன். கடந்த கால ஜனாதிபதிகள் அல்லது கடந்த கால அரசுகளினுடைய வேலை திட்டங்களோடு ஒப்பிடுகையில் இப்போது இந்த அரசினுடைய அணுகுமுறை அல்லது ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகள் எப்படி உங்களுடைய ஒரு நாட்டினுடைய ஒரு குடிமகனாக எப்படி இருக்குது? ஒரு அனர்த்தம் ஏற்படும் போது எந்த அரசாங்கம், உலகத்தில் எந்த அரசாங்கமுமே உடனடியாக முற்றுமுழுதான 100% செயற்பாடுகளை காட்ட முடியாது. என்னுடைய நண்பர் 3 நாள் மின்சாரம் இல்லாமல் இருந்தார். அவரிடம் கேட்டபோது அவர் அந்த மின்சார சபை மீது குற்றம் சொல்லவில்லை. என்றால் உயர் அழுத்தம் கொண்ட அந்த கம்பங்கள் விழுந்திருக்கின்றன, மரங்கள் விழுந்திருக்கின்றன. ஆகவே நாடு முழுவதும் மின்சார சபை செயற்படக்குள்ள நாங்கள் குறை சொல்ல முடியாது என்று அவர் இருட்டில் இருக்கிறார். அப்போ இப்படி பல மக்கள் இந்த அனர்த்தத்தின் தன்மையை உணர்ந்து அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டாமலும் இருப்பதை நான் பார்க்கின்றேன். ஆகவே நாங்கள் எந்த நேரத்தில் அரசாங்கத்தில் குற்றம் சாட்டுவோம் என்று சொன்னால், இந்த இக்கட்டான நிலைமையில் அமைச்சர்கள் வந்து வெளியில் வரவில்லை, அதிகாரிகளுக்கு நிதி வரவில்லை, உணவுப் பொருட்கள் வரவில்லை, முப்படைகள் சரியாக களத்தில் வரவில்லை, ஜனாதிபதி கூட காட்சியில் இல்லை, பிரதமரை காணோம், அமைச்சர்களை காணோம் என்று சொன்னால் நிச்சயமாக அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படும். இப்பொழுது எதிர்க்கட்சிகள் கூட அவ்வாறான விமர்சனங்களை முன்வைக்கவில்லை. ஜனாதிபதி கூட நேரடியாக களத்தில் இருக்கின்றார், அமைச்சர்கள் பலர் இருக்கிறார்கள், களத்தில் நிற்கிறார்கள். பணம் இல்லை என்ற பிரச்சனை வரவில்லை. ஆனால் போக்குவரத்து பாதிப்பால மக்கள் வந்து ஒருத்தர் அடைய முடியாத கட்டத்தில் தான் இந்த பிரச்சனைகள் அபரிமிதமாக இருக்கின்றன, பாரதூரமாக இருக்கின்றன. ஆகவே நான் அறிஞ்ச வரைக்கும் அரசாங்கம் வாளா இருக்கின்றது, செயற்பாடு இருக்கின்றது, அமைச்சர்கள் எல்லாம் ஆடம்பரமாக இருக்கிறார்கள், ஜனாதிபதியை காணவில்லை என்ற குற்றச்சாட்டு வரவில்லை. அரசாங்கம் உங்களுக்கு தெரியும், எங்களிடம் கையில் இருக்கின்ற பணம் மிக குறைவாக இருக்கின்ற அந்த பொருளாதார நிலைமை எனக்கு தெரியும். ஒரு $6 பில்லியன் தான் மத்திய வங்கியிடம் இருக்கின்றது. ஆகவே நிதி நிலைமையில் இலங்கை மிக மோசமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். அந்த நிலையிலும் அரசாங்கத்துக்கு சில வரையறைகள் இருக்கின்றன. அதை செய்வதைத்தான் நான் பார்க்கின்றேன் ஒழிய பெரிய அளவுக்கான குற்றச்சாட்டுகள் வந்த மாதிரி எனக்கு தெரியவில்லை. இப்போது இந்தியாவினுடைய அதிகளவான உதவிகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அயல் நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய இந்த காலத்தில் உதவிகளை எப்படி பார்க்கிறீர்கள்? இலங்கை அரசாங்கம் ஒரு கோரிக்கை தான் முன்வைத்திருந்தது இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை தொடர்பில். ஆனால் அயல் நாடாக இருக்கக்கூடிய இலங்கையுடன் தங்களோடு இருக்கக்கூடிய அந்த அயலுறவு கொள்கையின் அடிப்படையில் வேண்டிய உதவிகளை செய்வதற்கு தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று வெளிவார அமைச்சர் டாக்டர் ஜெயசங்கர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்திலே வெளிப்படுத்திய செய்தியும் இங்கு பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. இந்தியாவின் பேரிடர் உதவி அல்லது அவர்கள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சேவை எப்படி இருக்கின்றது? உண்மையிலே இந்தியா எங்களுக்கு பக்கத்தில் உள்ள நாடு, மிகப்பெரிய நாடு. இலங்கையை போல இந்தியா, இப்போ உங்களுக்கு தெரியும், காஷ்மீரில் ஒரு வெள்ளப்பெருக்கு இருக்குன்னு சொன்னால் தென்னிந்தியாவில் பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா இந்தியா மிகப்பெரிய நாடு. ஆனால் இலங்கையில் அப்படி இல்லை. நுவரெலியாவில் வெள்ளப்பெருக்குன்னு சொன்னால் அது மூதுரை பாதிக்கும், மட்டக்களப்பை பாதிக்கும், அது அம்பாறை பாதிக்கும், குருநாகலை பாதிக்கும், எல்லா மாவட்டங்களையும் பாதிக்கும். ஆகவே இது ஒரு சிறிய நாடு. அந்த வகையில் பார்க்க போனால் இந்தியா எப்பொழுதும் இலங்கைக்கு உதவி செய்ததை நீங்கள் வரலாற்று பதிவுகள் காட்டுகின்றன. உண்மையிலேயே இலங்கையை சுனாமி தாக்கிய போது முதலாவது உதவி கப்பல் இந்தியாவிலிருந்து தான் வந்தது. இலங்கை கொரோனா தொற்றின் பாதிக்கப்பட்ட போது இந்தியாவில் மக்கள் எல்லாம் இறைந்து கொண்டிருக்கும் போது 5 லட்சம்
தடுப்பூசிகளை இந்தியா இலங்கைக்கு உதவி செய்தது. இதெல்லாம் வரலாற்று பதிவுகள். ஆகவே இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் நாடு என்ற ரீதியில் இந்தியா உதவி செய்வது வரலாற்றில் இருந்திருக்கின்றது, இப்போதும் அது நடக்கின்றது. உண்மையிலே இந்தியாவோட உதவி பாகிஸ்தானும் செய்கின்றது. இந்தியாவோட உதவி இந்த 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 நாட்டுக்கு மிக முக்கியமான கட்டத்தில் வரலாற்று கிடைச்சிருக்குது, இப்போதும் கிடைக்கின்றது. அது தேவை என்று தான் நான் சொல்லுவேன். என்றால் இது ஒரு சிறிய நாடு, சிறிய பொருளாதாரம். இந்த அனர்த்தம் மிக பெரியதாக இருக்கின்றது, கட்டுப்படுத்த முடியாத கட்டத்தில் அரசாங்கம் இருக்கின்றது. எங்களுக்கு வெளிநாட்டு உதவி தேவைதான். இப்போது பொருளாதார ரீதியாக மீண்டெழுவதற்கு தயாரான போது இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சுனாமி இடம்பெற்ற போதும் அவ்வாறான ஒரு சம்பவம் தான் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பெரும் அனர்த்தத்தின் பின்னர் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை எந்த வகையில் கட்டியமைக்க முடியும், அல்லது அரசியல் கட்சிகள் இந்த விடயத்தில் எவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது? ஒட்டுமொத்த இலங்கையையும் மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் அது வடக்கு கிழக்கு மலையகம் இலங்கை என்பதை கடந்து ஒட்டுமொத்த இலங்கையும் மீண்டெழுந்து வருவதால் மட்டும்தான் இலங்கையின் பொருளாதார மீட்சி கிடைக்கும். அந்த ஒரு கட்டத்தை எவ்வாறு எல்லாரும் வடிவமைக்க முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? முதலாவது, இவ்வாறான சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் தங்களுடைய குறுகிய அரசியல் வேறுபாடுகளை மறந்து நாட்டு மக்களை முன்னிறுத்தி செயற்பட வேண்டும். இதுதான் ஒரு அரசியல் முதிர்ச்சி தன்மைக்கு இந்த உதாரணமாக தகவலையும் கூறிவிட்டு செல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பதிலை முன்னெடுங்கள். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வெள்ளம் ஏற்படுவதற்கு முதல் நாளை குறிப்பிட்டார், உங்களால் நாட்டை முன்கொண்டு செல்லாவிட்டால் அல்லது இந்த அனர்த்தத்தை உங்களால் சரியான வகையில் கையாள தெரியாவிட்டால் நாட்டை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீங்கள் சென்று விடுங்கள். நான் அந்த கதையை நானும் பார்த்தேன். அது அரசாங்கம் நான் சொன்னது போல செயற்படாமல் இருந்திருந்தால், அரசாங்கத்தில் முடியாவிட்டால் அந்த கருத்து ஏற்புடையது. ஆனால் இது ஆரம்ப நாட்களே அவ்வாறு குறிப்பிடுவது உரிய முறை அல்ல. இப்பொழுது அந்த குற்றச்சாட்டை அவர் வைக்காமல் இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து செயற்படுவோம் என்ற மாதிரி தான் அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அது உண்டு. இப்போ சுனாமி ஏற்பட்ட காலத்தில் உங்களுக்கு தெரியும், மேற்குலக நாடுகளுடைய பொருளாதாரம் சுனாமி ஏற்பட்ட போது இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது பேராசிரியர் அவர்களே. வடக்கு கிழக்கில் அதிகமான தமிழ் மக்கள் வாழ்ந்த பகுதிகள் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசமாக இருந்தது. அந்த பேரிடர் மீட்பு பணியில் அரச படையினர் அல்லது அரச இயந்திரம் செயற்படுவதற்கு முன்னராகவே அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை ஆரம்பித்திருந்தார்கள். அது சம்பூராக இருக்கலாம், வாகரையாக இருக்கலாம், முல்லைத்தீவாக இருக்கலாம், கிளிநொச்சியாக இருக்கலாம், அதே போன்ற அம்பாறை, மட்டக்களப்பு, அனைத்து இடங்கள். மட்டக்களப்பில் ஒரு பகுதியிலே இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் கூட மீட்பு பணிக்கு விடுதலை புலிகள் சென்றிருந்த ஒரு வரலாறும் இருக்கின்றது. அந்த மீட்பு பணியின் போது சம நேரத்தில் 2 மீட்பு பணிகளும் இடம்பெற்றிருந்தன. இது ஒரு தகவலுக்காக மட்டும்தான். அது யுத்த நிறுத்த காலம். அப்பொழுது வடகிழக்கில் இருந்து கொண்டு தென்பகுதியிலிருந்து வடகிழக்கு எல்லாம் உதவிகள் எல்லாம் சென்றடைந்தன. எந்தவித கட்டுப்பாடும் இல்லை என்ற அது யுத்த நிறுத்த காலம். அப்போ எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமத்தான் அந்த உதவிகள் சென்றடைந்தன. எல்லோரும் செய்யக்கூடியதான் நிலைமை இருந்ததை நான் பார்த்தேன். உண்மைதான் அது நீங்க சொல்லுவது. ஆனால் அந்த காலத்தில் நாடுகள் துரிதமாக அரசுக்கு இணையாக வேலை செய்திருந்தார்கள். அந்த காலப்பகுதியிலே மீட்பு பணியில் விடுதலை புலிகள் அரச இயந்திரத்துக்கு இணையாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு சர்வதேச நாடுகளுடைய தொடர்புகளை பேணி சர்வதேச உதவிகளை வரவழைத்தது என்று பல விடயங்களை கையாண்டிருந்தார்கள். அந்த கட்டமைப்பு இருந்தது. அது உண்மைதான், நீங்க சொல்வதில் மாற்று கருத்து இல்லை. அரசாங்கமும் விடுதலை புலிகளும் அந்த காலத்தில் அந்த யுத்த நிறுத்தம் இருந்தபடியால எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் எல்லோரும் செயற்பட்டதை நான் பார்த்தேன். அது உண்மைதான். ஆனால் மேற்குலக நாடுகளை பொறுத்தளவில் அந்த காலகட்டத்தில் ஒரு பொருளாதார செழிப்பு நிலைமை இருந்தது. ஆனால் இன்றைய நிலைமை அப்படி இல்லை. மத்திய கிழக்கில் யுத்தம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ரஷ்ய யுக்ரைன் யுத்தம் ஐரோப்பாவை பொருளாதார ரீதியாக மிக மோசமாக பாதித்திருக்கின்றது. ஆகவே சுனாமி ஏற்பட்ட காலத்தில் வந்த அளவுக்கு இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவி கிடைத்த அளவுக்கு எங்களுக்கு கிடைக்குமா என்றதில் எனக்கு சந்தேகம் இருக்கின்றது. ஆனால் உதவிகள் வரும். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இங்கே பாதிக்கப்பட்ட துறைகள் ஏராளம். பாலங்கள் பெருமளவுக்கு அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. வீதிகள் மிக மோசமான புகையிரத பாதைகள் அளிக்கப்பட்டுள்ளன. உங்களுக்கு தெரியும், கோழி பண்ணையாளர்கள் மிகப்பெரிய பிரச்சனை. தென்னந்தோட்டங்கள் இருந்து தேங்காய் எல்லாம் அள்ளுண்டு போய்விட்டன. ஆகவே மிகப்பெரிய அளவில் எல்லா துறைகளும் பரவலாக பாதிக்கப்பட்டிருக்கப்படியால் தான் இலங்கைக்கு மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டு உதவிகள் தேவைப்படுது. உங்களுக்கு தெரியும், இந்த நிகழ்வு, இந்த அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன்னர் உலக வங்கி, IMF எல்லாம் ஓரளவுக்கு இலங்கை ஒரு 3 அல்லது 4 தொடக்கம் 3-4% பொருளாதார வளர்ச்சியை அடையக்கூடும் என்று எதிர்கூறியிருந்தன. ஆனால் இன்று அந்த நிலைமை மிக மோசமான சிக்கலுக்குள்ளாயிருக்கின்றது. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த பேரணத்தம் ஏற்பட்டபடியால் இலங்கையோட பொருளாதார வளர்ச்சி கூட இந்த ஆண்டு
பின்னடைவுக்கு உள்ளாக போகின்றது என்று சொன்னால் விவசாயத்துறைக்கு ஏற்பட்ட அழிவு சாதாரண அழிவு அல்ல. இதனை கட்டியமைப்பது அல்லது மீள்கட்டுமானத்தை நோக்கி நகர்த்துவதில் சர்வதேச நாடுகள், அதனை விட நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தளத்திலே கூறுகின்ற ஒரு விடயம், புலம்பெயர் இலங்கையர்கள் அல்லது புலம்பெயர் ஈழத்தமிழர்கள், அவற்றை இந்த காலப்பகுதியில் அரசு ஒரு நிதியத்தை ஆரம்பித்திருக்கின்றது. நிவாரண ஜனாதிபதி தலைமையிலான நிவாரண நிதியம் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் கடந்து அடுத்த கட்டத்தை நோக்கி இவர்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்போது இடம்பெற்ற சம்பவம் யாராலும் அனுமதிக்க முடியாது, அதில் மாற்றமில்லை. இவை எல்லாம் ஓரளவுக்கு சரியான ஒரு நடைமுறைக்கு வருகின்ற போது பொருளாதார மீட்சி தொடர்பில் அரசு சர்வதேச நாடுகளின் உதவியை கடந்து புலம்பெயர் இலங்கையர்கள் அல்லது புலம்பெயர் ஈழத்தமிழர்களை ஏன் அணுக முடியாமல் இருக்கிறது, அல்லது ஏன் இன்னும் சந்தேக கண்ணோடு பார்க்கிறது? அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தமா? இல்லை, நான் அப்படி பார்க்கவில்லை. அது நீண்டகால பிரச்சனையாக இருக்கின்றது. ஏன்னா எங்களுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் தேவை, அது புலம்பெயர் இலங்கையர்களுடைய வெளிநாட்டு உதவிகளும் தேவை, முதலீடுகளும் தேவை. ஆனால் அது எதிர்பார்த்த அளவுக்கு வரவில்லை. இந்த அரசாங்கம் அதில் மிக தீவிரம் காட்ட வேண்டும். எங்களுடைய 2 வகையான பணம் எங்களுக்கு தேவைப்படுது. ஒன்று இலங்கை ரூபா. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய மனநிலையில் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள் கூட இலங்கையில் இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது, நாங்கள் இலங்கைக்கு உதவ வேண்டும் என்கின்ற மனநிலையில் அநேகர் உரையாடுகின்ற அநேகர் இருக்கின்றார்கள். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய தொடர்பாடல் அதனை சரியான வகையிலே கையாளுகின்ற வகையில் அரசு இயந்திரம் செயற்பட தவறுகிறது. இல்ல, கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். எங்களுக்கு தேவை உதவி என்பதை விட எங்களுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் தேவை. அது வெளிநாட்டு பல்தேசிய கம்பெனிகளை கொண்டு வர வேண்டும். அதே இலங்கையில் உள்ள புலம்பெயர்ந்த மக்களிடம் பணம் இருக்கின்றது, அவர்கள் இங்கே முதலீடு செய்ய வேண்டும். உதவி என்பதை நீங்கள் நீண்ட காலத்துக்கு எதிர்பார்க்கிறாது. ஒரு குறிப்பிட்ட அந்த அனர்த்தத்துக்கு உதவி என்று கூறியது நீங்கள் கூறியது போன்றுதான், பொருளாதார முதலீடுகளாகத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன். முதலீடு தான் வர வேண்டும். முதலீடுகள் தான் எங்களுக்கு தீர்வை ஒழிய உதவிகள் தீர்வு அல்ல. உதவிகள் பெருமளவுக்கு பிரச்சனையை தீர்க்காது, முதலீடுகள் பெருமளவுக்கு வர வேண்டும். அதில் நீங்கள் சொல்லுவது போல இலங்கையைச் சேர்ந்தவர்கள், இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர்கள் இருக்கிறார்கள், அவரிடம் பணம் இருக்கின்றது, நுட்ப தேர்ச்சி இருக்கின்றது, அவர்களெல்லாம் வர வேண்டும். அதுக்குரிய கட்டமைப்பை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்து, என்னை பொறுத்தளவில் புலம்பெயர் இலங்கையர்களுடைய உதவி பெரிய 100 பில்லியன் அளவுக்குள்ள வர வாய்ப்பு இல்லை. அவர்களிடம் பணம் இருக்கின்றது உண்மை. ஆனால் எங்களுக்கு மற்ற நாடுகள் போல சிங்கப்பூர், மலேசியா, தென்கொரியா, வியட்நாம் போல பல்தேசிய கம்பெனிகள் தான் அந்த பெருமளவுக்கு நிதிகளை கொண்டு வரக்கூடியவை. அந்த கம்பெனிகளும் வர வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகளை இலங்கை செய்ய வேண்டும். நான் சொல்லுவேன், இலங்கைக்கு 2 வகையான பணம் தேவைப்படுது. ஒன்று இலங்கை ரூபா, அதிலேயும் எங்களுக்கு பற்றாக்குறை இருக்கின்றது. அடுத்து எங்களுக்கு வெளிநாட்டு நாணயம் தேவைப்படுது. அதில் நீங்கள் டாலருக்கு உதாரணம் எடுத்தால் அதுலேயும் பற்றாக்குறை இருக்கின்றது. ஆகவே இந்த 2 பிரச்சனையும் தீர்க்க வேண்டுமா இருந்தால் இலங்கையில் உள்ள அந்த கட்டமைப்பு ஒரு வெளிப்படையாக ஊழல் இல்லாத, தாமதம் இல்லாத நிலைமை உருவாகிவிட்டது என்று ஏனைய நாடுகளும் ஒப்பிட்டு பார்த்தால் முதலீட்டாளர் வருவார்கள். அந்த நிலைமையை மிக வேகமாக இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனை நீண்ட காலத்தில் தீர்க்கப்படும். மேலதிகமாக நீங்கள் இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதாவது கருத்துக்களை ஒட்டுமொத்தத்தில் இருக்கக்கூடிய இலங்கையர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கின்றதா, அல்லது உங்கள் தரப்பில் ஏதாவது செய்திகள் பரிமாறிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது? இல்லை, இலங்கை மிக சிறிய நாடு. எங்களுடைய பொருளாதார இயலுமை மிக மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது. அதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கின்றது. இலங்கை நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல அந்த ஈஸ்டர் சண்டே தாக்குதலுக்கு பிறகு பொருளாதாரம் மறைமுக பெறுமதி அடைந்தது. அதன் பிறகு கொரோனாவின் போதும் மறைமுக பெறுமதி அடைந்தது. பிறகு வரலாறு இல்லாத அளவுக்கு பொருளாதார நெருக்கடி வந்த போது பொருளாதாரம் 7.3% வீழ்ச்சி அடைந்தது. அது திரும்ப 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 தாக்குதல் இலங்கை மீது விழுகின்றது. ஆகவே இதிலிருந்து மீண்டெழும் போதுதான் இந்த அனர்த்தம் வந்திருக்கின்றது. ஆகவே எல்லோருமே பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். இது அரசாங்கத்தின் பணி அல்ல. அரசாங்கம் நிச்சயமாக செயற்பட வேண்டும். எல்லோரும் தங்களால் இயன்ற அளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களுடைய வாழ்வாதாரம் மீள கட்டியெழுப்பப்பட வேண்டும். அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தங்களுக்குரிய பணியை செய்ய வேண்டும். மக்கள், இதில் பாதிக்கப்படாத மக்கள் எல்லோருமே தங்களால் இயன்ற உதவியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அளிப்பதற்கு முன்வர வேண்டும். அது ஊழல் இல்லாத வகையில் அதை சென்றடையக்கூடிய நிலைமைகள் உருவாக்கப்பட வேண்டும். இது அரசாங்கத்தினால் மட்டும் கையாளக்கூடிய விஷயம் என்று நான் நினைக்கவில்லை. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நெருக்கடி மிக்க இலங்கையினுடைய நிலைமைகள் எப்படி இருக்கின்றது, இலங்கையை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஒட்டுமொத்த இலங்கையர்களும் எவ்வாறு இதில் பயணிக்க வேண்டும், புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்களினுடைய பங்களிப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ். உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.